அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். அந்த உத்தரவின் அடிப்படையில் உயர்மட்ட மத்திய அதிகாரிகள் 8000 பேரை அரசாங்கத்தின் விருப்பத்தின் பேரில் பாதுகாப்பு பணிகள் நீக்கி எளிதில் பணி நீக்கம் செய்யலாம். முதல் கட்டமாக 50,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தீர்மானித்து பின்னர் 8000 ஊழியர்களாக முடிவு செய்து இந்த உத்தரவானது கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஜூன் 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த நிர்வாக உத்தரவில் குறைந்த செயல்திறன் கொண்ட ஊழியர்கள், அதிக சம்பளத்திற்கு இணையாக வேலை செய்யாதவர்கள், முறைகேடான நடத்தையில் ஈடுபடுகிறவர்கள், ஊழல் அரசாங்க உத்தரவுகளை மீறுபவர்கள் என அனைவரும் தொழில்துறை பிரிவின் கீழ் எந்த நேரத்திலும் பணி நீக்கம் செய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த ஆலோசகர்கள், கொள்கை ஆய்வாளர்கள், இயக்குநர்கள், தலைமை பணியாளர்கள் மற்றும் விதிமுறைகளை உருவாக்குவதிலும் கூட்டாட்சி மானியங்களை பெறுபவர்களை தீர்மானிப்பதிலும் குறிப்பிடத்தக்க ஈடுபாடு கொண்டவர்கள் இதில் அடங்குவர். வெள்ளை மாளிகை அறிக்கையின்படி ஜனாதிபதி கொள்கைக்கு தடையாக இருப்பதாக கருதும் மத்திய அரசு பணியாளர்களை சீர் செய்வதற்காகவே இந்த முயற்சியானது எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தொழிற்சங்க ஒப்பந்தங்களை தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவரது 2வது பதவிக்காலத்தில் முகமைகளின் பணியாளர் எண்ணிக்கையை குறைக்குமாறு உத்தரவு வழங்கியதோடு மத்திய அரசு பணியை அரசியல்மயமாக்குவதாக விமர்சகர்கள் வாதிடும் பிற நடவடிக்கைகளையும் அதிபர் ட்ரம்ப் எடுத்துள்ளார்.